மாப்பிள்ள பசிக்குதுரா. இந்த தண்ணி குடி. இதுக்கு வந்துட்ட சாப்பாடுன்னு கேட்காமே இருந்திருக்கும். மாப்பிள்ள அங்க நிப்பாட்டு, அங்க ஆள் இருக்கு. தீநகர் 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 தீநகர். தீநகர் 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 தீநகர். மலையாகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது மாப்பிள டிக்கெட்லாம் எதுவும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் டீயை சாப்பிட்டு வருவோமா? தண்ணி ஏறா முதல்ல. தண்ணியா நான் எடுக்கிறேன். மாப்பிள பேசாம நேரா சாப்பிட்டுருவோமாடா? சாப்பிடலாமாவா? சவாரி 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 வா சவாரி வருது வாடா. டே வா மாப்பிள ஒரு ஆடா டீ வாங்கி தர வாடா போலாம் வா. சரி மாப்பிள. அசோக் பில்லர் கிண்டி, அசோக் பில்லர் கிண்டி கிண்டி கிண்டி. ஹலோ சார், நாங்க வடபழனிலேருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஒரு கல்யாண சவாரி வர முடியுமா? வர முடியுமாவா? கண்டிப்பா வரேங்க. எங்க வரணும் சார், நம்பர் 33 அஷ்டலட்சுமி நகர் சார். 33 அஷ்டலட்சுமி நகர். உடனே வந்துடுறேன். இந்த அங்க வந்து இந்த நம்பர் வந்துருக்குதுல, போன் அடிக்கிறேன். 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். 5 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். ஏய் வாடா நடாம உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது பிடிக்க தூக்கி சாப்பாடு முக்கியம். சவாரி வந்துருக்கு. சவாரி தான் முக்கியம். வாய் விட்டு ஐயோ அம்மா. ஏய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. சாப்பிடும் போது பிடிக்க தூக்கி விசிறியடா. ஐயோ 2 இட்லி போச்சே. ஐயோ போச்சே. உன் புள்ள முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் சவால் விட்ட மாதிரியே ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா எப்படியாவது சம்பாதிச்சே ஆகணும். அது நீதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மேதாஜி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே வந்துட்டீங்க. ஒரு ஆயிச பாத்தியாடா? வேலையில எப்படி போச்சு? செமையா போச்சு. போல தீநகர் சார். நல்லா உள்ள தள்ளி உட்காரு சார், நானே தூக்கிட்டு வரேன். மாப்பிள அப்படியே லெஃப்ட்ல வா. 2 பேர் நிக்கிறாங்க. ஓல்டேஜ். நிப்பாட்டு. வந்து ஏறுங்க வாங்க. ஏங்க என்னங்க உள்ள இடமே இல்ல, எப்படிங்க ஏற முடியும்? இடம் இல்லையா? ஆமா சார், கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காருங்க சார். தள்ளி உட்காருங்க. இருப்பா இடம் இருக்குல்ல? இப்ப பாருங்க நிறைய இடம் இருக்கு. எங்க உட்காருது? மேடம், நீங்க மட்டும் இந்த ஆட்டோல ஏறினீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்னது? ஒரு மஸ்காரா, ஒரு நெயில் பாலிஷ், ஒரு காஜல் ஃப்ரீ. அப்படியே? ஆமா மேடம், ஒன் டே ஆஃபர். அனு இரு எங்க போற? ஏய் விட்றா. அடே அனு அடுத்த வண்டியில வாடா. மேடம் நீங்க ஏறுங்க. என்னடா அனு இதாண்டா தொழில் யுக்தி, தெரிஞ்சுக்கடா. போடா டேய், பின்னாடி வாடா போ. நான் சொல்றதே புரிஞ்சுக்காம நீ ஓவரா பேசிட்டு நிறுத்து. நிறுத்துன்னு சொல்றேன்ல. நிறுத்தியா? சார் ரொம்ப அவசரம் உங்களுக்கு. வாங்க சார் வாங்க. அட வாங்க சார் உள்ள. எனக்கு வேலை இல்லையா? ஏய் டீனகர். கிண்டி. மாப்ள கல்பனா நீ வராங்க. வணக்கம் தம்பி. என்ன வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணுங்கிற அடிப்படை நாகரிகம் கூட தெரியாது? பஞ்சாயத்து அண்ணி, நான் தம்பி கூட நிறைய பேச வேண்டியிருக்கு. நீ பக்கத்து டீ கடை வரைக்கும் போய் டீ சாப்பிட்டு அமரவா. போ. நான் உன்கிட்ட தானே சொன்னேன், நீ என்ன அவரை பாக்குற?
போ. தம்பி, அப்படியே வண்டியில இருக்கிறவங்க எல்லாரையும் கீழே இறக்கி விட்டுரு. அண்ணே சவாரி வந்தவங்க அவங்கள எப்படி? நான் சொன்னதை செய்யுங்க. சரிடா மாப்பிள்ள. எப்பா வண்டியில கோளாறு ஆகி போச்சு, எல்லாரும் இறங்கிக்கங்க. என்ன தம்பி, ஆட்டோ தான் ஓட்டுறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்றீங்களா? செட்டப்பே வேற மாதிரி இருக்கு. சரி, என்ன வேலை செஞ்சா என்ன, நல்ல இல்லாம இருந்தா சரி. என்ன எதுவும் பேசாம மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அண்ணிய பார்த்ததும் பாசத்துல அப்படியே வாயடிச்சு போயிட்டீங்க இல்ல? அப்புறம் உங்க ஆசை மனைவி வேதவல்லி எப்படி இருக்கா? நல்லா இருப்பா. ஏன் நல்லா இருக்க மாட்டா? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ சந்தோஷமா தானே இருக்கணும். அண்ணி அப்படிலாம் இல்ல அண்ணி, அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அண்ணி. என்ன இதுக்கு மட்டும் உடனே பதில் வருது? பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம். ஆமா, போன முறை நான் உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்ன சொல்லுங்க. வேதாவை பிரிஞ்சிடணும், அவ கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அதையும் மீறி அவ கூடவே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட அனிதா கிட்ட ஏதோ சவாலா விட்டுருக்கீங்களாமே. அவ கௌரவத்தை காப்பாத்தணும்னு நீங்க துடியா துடிக்கிறீங்களாமே. அவளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொன்னா நீங்க என்ன அவளை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க? ஒரு வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமாமே. நீங்களும் அப்படியே சம்பாதிக்கணும்னு வெறியோடு உழைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன இது, இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை? தம்பி, ஒரு வாரத்துல 1 லட்சம் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட 7 நாளைக்கு 70,000 தான் சம்பாதிக்க முடியும். அது எப்படி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்? என்ன இழவு நம்பிக்கையோ. அட, என்ன கர்மத்தை வேணா நீங்க பண்ணி தொலைச்சிட்டு போங்க. சீக்கிரம் வேதவல்லியை விட்டு பிரியிற வழிய பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மல்லிகாவை நேர்ல வர வைக்க வேண்டியதா இருக்கும். பாத்துக்கங்க. நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். என்ன நீங்க ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஐயோ பாவம், ஒரு ஹீரோ இப்படிலாம் கெஞ்சலாமா? அது அசிங்கம் இல்ல? ஓ அண்ணி, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் நீ ப்ளீஸ். நானும் அதே தான் சொல்றேன். நான் சொல்றது சொல்லாம இருக்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அவளுக்காக சவால் விடுறேன், கொடி பிடிக்கிறேன், அவளை காப்பாத்துறேன்னு பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. புரியுதா?